நேற்றைய தினம் கம்பன் கழகத்தில் கம்பனின் பிரமாணங்கள், கம்பனில் பிரமாணங்கள் என்கிற தலைப்பில் பிரத்யக்ஷம், அனுமானம், சாப்தம், அனுபலப்தி முதலியவைகளை பார்த்து கொண்டு வந்தோம். மற்றும் சில விஷயங்களை இங்கு பகிர விரும்புகிறேன். அனுமானத்திற்கு மற்றொரு உதாரணம். நேற்றைய தினம் பார்த்த அனுமானம், அனுமனை கண்டு ராமபிரான் தூதனான அனுமனே இப்படி இருப்பாராகில் அனுமனை அனுப்பிய சுக்ரீவன் எப்படி இருப்பார் என்று அனுமானிக்கிறார். இதைத்தான் நேற்று கண்டோம். இது மிகவும் நேராக உள்ளது, டைரக்டாக உள்ளது. அனுமானத்திலேயே சில ட்விஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உண்டு. அந்த ரீதியாக இங்கு வேறொரு பாடல், இது காட்சி படலத்தில் 135வது பாடல். ஆயிரம் தடக்கையாகால் நின் 5 கரமும் பற்றி வாய் வழி குருதி சோர குத்தி வான் சிறையில் வைத்த தூயவன் வைரத்தோள்கள் துணித்தவன் தொலைந்த மாற்றம் நீ அறிந்திலையோ நீதி நிலையே அறிந்திலாத நீசாக. லங்கேஸ்வரன் ராவணன் மிகவும் பலம் பொருந்தியவன் என்று இருப்பினும் அப்படிப்பட்ட ராவணனும் தோற்ற இடங்கள் உள்ளன. இந்த 20 கை ராவணன் 1000 கை கார்த்தவீரியனிடம் பட்ட பாடு, அதை இங்கு கம்பநாட்டாழ்வான் கூறுகிறார். நர்மதையில் கார்த்தவீரியன் நீராடுகையில் ராவணனுடைய ஆட்கள் கார்த்தவீரியனை தாக்க கார்த்தவீரியன் விரைந்து போர் புரிந்து ராவணனை சிறைப்படுத்தி அச்சமயத்தில் ராவணன் பட்ட பாடு இவைகளை கூறி அதற்கு மேல் கூறுகிறார், அந்த கார்த்தவீரியார்ஜுனனையும் பதம் பார்த்த பரசுராமன் அவனுடைய 1000 கைகளையும் நீக்கி படுபயங்கரமான யுத்தம் செய்து கார்த்தவீரியனை வதைத்த அந்த பரசுராமன் எந்த ராமபிரானிடம் தோற்றாரோ அப்படிப்பட்ட ராமனை ராவணா நீ எப்படி வெல்லப் போகிறாய் என்று இங்கு வரக்கூடிய அழகிய விஷயம். இங்கு யாதெனில் ராமச்சந்திர பிரபு அவருடைய பலம், அதாவது ராவணனை எதிர்க்கிறார், ராமபிரானை எதிர்க்கிறேன் என்று ஆயத்தமாய் இருக்கிறாய் ராவணா. அந்த ராவணனையும் தோற்கடித்த படாத பாடுபடுத்திய கார்த்தவீரியனை அவனுடைய கைகளை துண்டித்து அவனை வீழ்த்திய பரசுராமன், அந்த பரசுராமனை வென்றவன் எப்படிப்பட்டவன், அவருடைய பலம் எப்படிப்பட்டது என்கிறதை இதை கொண்டே அனுமானித்து பார் என்கின்ற ஒரு அழகிய பாடல். அனுமானத்திற்கு இதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அனுபலப்தி இல்லாமை என்பதற்கு வேற ஒரு விஷயம் அடியனுக்கு தோன்றியது. அதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன். வால்மீகி ராமாயணத்தில் பொதுவாக 7வது காண்டமாக பிற்சேர்க்கையாக உத்தர ராமாயணம் என்கிற ஒரு இலக்கியம் அமைகிறது. அந்த உத்தர ராமாயணத்தில் உள்ள கதையை கம்பனோ துளசிதாசோ ஏகநாதரோ
மாதவ கந்தளியோ புத்தகொன்னா ரெட்டியோ இவர்கள் யாருமே எழுதவில்லை. ராமகதையை பட்டாபிஷேகத்தோடு முடித்துக் கொள்ளுகிறார்கள். மேற்கொண்டு அந்த கதையை எழுதவில்லை. இப்பொழுது அடியேன் சொன்ன கவிகள் எல்லோருமே மிகவும் பிரபலமான, கிட்டத்தட்ட அந்த மொழியை உருவாக்கிய அல்லது என்ரிச் பண்ண கவிகள். துளசிதாஸ் ஹிந்தியில் ராமாயணம் அருளி செய்தவர், ஏகநாதர் மராட்டியில் ராமாயணம் அருளி செய்தவர், மாதவ கந்தளி அஸ்ஸாமி மொழியில் ராமாயணம் அருளி செய்தவர், புத்தகொன்னா ரெட்டி காரு தெலுங்கில் ராமாயணம் அருளி செய்தவர். இவர்கள் எல்லாரும் பழைய கவிகள். ராமகதையை பொறுத்தவரை இவர்கள் யாருமே உத்தர ராமாயணத்தில் உள்ள சம்பூகன் வதையையோ அல்லது சீதா பரித்தியாகத்தையோ கூறவில்லை என்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இங்கு ஒரு அற்புதமான விஷயம், துளசி ராமாயணத்தில் ஒரு பெரியவர் காட்டுகிறார், பட்டாபிஷேகம் முடிந்து சீதாதேவி ராமபிரானோடு கூட நன்கு இல்லறம் நடத்தி வருகிறாள் என்கிற இடத்தில் துளசிதாஸ் ஒரு அழகிய வார்த்தை போடுகிறார். சததம் அனிந்திதா, எப்பொழுதும் யாராலும் தூற்றப்படாதவளாய் நிந்திக்கப்படாதவளாய் ராமபிரானோடு இல்லறம் நடத்தி வருகிறார் என்கின்ற ஒரு வார்த்தை. இதை பற்றி ஒரு அறிஞர் கூறுவது யாதெனில், இது மூலமாக வால்மீகி ராமாயணத்தின் பிற்சேர்க்கையாக இருக்கக்கூடிய இந்த உத்தர ராமாயண கதைக்கு ஒரு பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் தெரிவிக்கிறார் துளசிதாஸ் என்பதுதான். அதாவது அமைதியான ஒரு பூட்டுகிறார் என்று சொல்லலாம். பட்டாபிஷேகத்தோடு ராமகதை முடிந்தது என்பதற்கான ஒரு பூட்டாக இந்த சொல்லை கையாளுகிறார். சததம் அனிந்திதா என்கிற சொல்லை கையாளுகிறார். மக்கள் எல்லாவிடத்திலையும் தூற்றுவதாலும் அந்த தூற்றுதலை தாழாமல் ராமபிரான் சீதாதேவியை காட்டுக்கு அனுப்பினார், கர்ப்பிணியாக காட்டுக்கு அனுப்பினார் என்பதுதான் பிற்சேர்க்கையான உத்தர ராமாயணத்தின் கதை. பட்டாபிஷேகத்தோடு நிறுத்தி கொண்டு அதற்கான ஒரு பூட்டாக துளசிதாஸ் சததம் அனிந்திதா என்கிற வார்த்தையை, யாராலும் தூற்றப்படாத சீதை என்கிற வார்த்தையை ஒரு பாசிவ் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு பார்வை. இந்த பிற்சேர்க்கை இங்கு நடந்ததில்லை என்று காட்டுவதற்காகவோ இந்த வாக்கியம் என்று ஒரு அனுமானம். இது அப்ப நடந்தது இல்லை என்கிற இடத்தில் அனுபலப்தியாகிறது. அதற்காக இதை எடுத்துக்கொண்டேன். ஆச்சரியம் என்னவென்றால், கம்பராமாயணத்தை அடியன் படித்து வரும்பொழுது அங்கு சுந்தரகாண்டத்தில் சததம் அனிந்திதா என்பது போலவே தமிழில் ஒரு வார்த்தை கம்பநாட்டாழ்வான் எழுதுகிறார். பூண்டேன் எம் கோன் போலங்கழலும் புகழே அன்றி புன்பழியும் தீண்டேன். இது சீதாதேவியே கூறுவதாக அமைந்த வார்த்தை. உருக்காட்டு படலம் என்கிற படலத்தில் 113வது பாடல். மாயச்சிறை நின்றும் மீண்டேன், ராமபிரான் வந்து என்னை சிறையிலிருந்து மீட்டு அழைத்து கொண்டு போகப் போகிறார். அங்கு உள்ள அருமையான சொல் மாயச்சிறை என்று. எப்படித்தான் அந்த சொல் வந்து விழுந்ததோ, இதற்குள் எவ்வளவு வேதாந்த கருத்துக்கள் புதைந்து கிடக்கின்றன என்று யோசிக்கிறேன். மாயச்சிறை நின்றும் மீண்டேன், என்னை ஒருத்தாரை குலங்களோடும் வேர் அறுத்தேன்,
இங்கு இருக்கக்கூடிய அரக்கர்கள் யாவரையும் அழித்து ராமபிரான் வந்து என்னை அழைத்து கொண்டு செல்ல போகிறார். அவருடைய திருவடியை கண்டேன், பூண்டேன் எம் கோன் புலங்கழலும். அப்படிப்பட்ட ஒரு ரட்சையை ராமபிரானிடம் பெற்றேன், அப்பேற்பட்ட அரவணைப்பை பெற்றேன். இதுவரை ஒரு விஷயம். இது யாவும் நடக்கப் போகிறது என்று கூறுகிறாள் சீதாதேவி. அப்படி கூடும் பொழுது புகழே அன்றி புன்பழியும் தீண்டேன். நான் இதன் மூலமாக புகழையே, பதிவிரதா சிரோமணி என்கிற புகழையே அடையப் போகிறேன். ஒரு காலும் புன்பழியை தீண்டமாட்டேன் என்று சீதாதேவியினுடைய வாக்கியம். இந்த வாக்கியத்தை கம்பநாட்டாழ்வான் நமக்கு கொடுக்கிறார். புகழே அன்றி புன்பழியும் தீண்டேன் என்று மனம் மகிழ்ந்தாள், திருவின்முகத்து திரு ஆனாள். பொதுவாக எல்லாவிடத்திலும் ஏதாவது மங்களமாக இருக்கு என்றால் அது லக்ஷ்மியினுடைய அம்சம் என்று சொல்லுவோம், லக்ஷ்மீகரம் என்று சொல்லுவோம். அந்த லக்ஷ்மியினுடைய முகம் மங்களமாக இருக்கிறது என்கிறதை சீதாகரம் என்று சொல்லலாம் போலும். திருவின் முகத்து திரு ஆனாள், திருவனுடைய முகத்தின் திருவாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார். ஸ்ரீம் பர்திருவத்சலாம் என்று வால்மீகி வாக்கு. அவள் இங்கு கூறுகிறாள், புகழே அன்றி புன்பழியும் தீண்டமாட்டேன் என்று கூறுவது வால்மீகி ராமாயணத்தின் திருச்சேர்க்கையாக இருக்கக்கூடிய உத்தர ராமாயணத்திற்கு போட்ட ஒரு பூட்டோ, பட்டாபிஷேகத்தோடு ராமாயணம் பூர்த்தியாகிறது என்று காட்டுவதற்காக ஒரு பூட்டோ என்று அடியேன் பார்க்கும் விதம். இதை யார் வேணும்னாலும் மறுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அடியேன் பார்க்கிற முறை அப்படி இருக்கிறது. பொதுவாக டிராமாட்டிக் ஐரணி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதை தமிழில் வருமுன் உரைத்தல் என்று கூறுகிறார்கள். வருமுன் உரைத்தல் மந்திரிக்கு அழகு. இந்த வருமுன் உரைத்தல் டிராமாட்டிக் ஐரணி என்பது வரப்போகிற விஷயத்தை முன்பேயே சூச்சிப்பிக்கிறது. இதுதான் வருமுன் உரைத்தல். இதை என்ன சொல்லுவதுன்னு தெரியல. நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக பிற்சேர்த்து அதை தவிர்ப்பதற்காக முன்பேயே சுந்தரகாண்டத்தில் ஒரு சொல், புகழே அன்றி புன்பழியும் தீண்டேன் என்று கம்பநாட்டாழ்வான் காட்டக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். இதை என்ன அணி என்று கூறுவது என்று அடியனுக்கு தெரியவில்லை. ஆனால் இதை நாம் அனுபலப்தி பிரமாணம் என்று காண முடியும். அடியன் அவ்வாறு காண்கிறேன். அதாவது எது நடக்க போவது இல்லையோ, அதாவது சீதையினுடைய தியாகம், ராமபிரான் செய்த கர்ப்பிணி தியாகம் என்ற ஒன்று, சீதைக்கு வந்த பழி என்று எந்த ஒன்று நடக்கப் போவது இல்லையோ, எது கற்பனையான பிற்சேர்க்கையோ, அப்படிப்பட்டதை தள்ளக்கூடிய சொல்லாக புகழே அன்றி புன்பழியும் தீண்டேன் என்று மனம் மகிழ்ந்தாள் என்கிற கம்பனுடைய சொல் அமைகிறது. சததம் அனிந்திதா என்று துளசிதாசனுடைய சொல்லும் அமைவதை நாம் காண்கிறோம். அனுபலப்தி பிரமாணம். மேலும் ஒரு விஷயம், நேற்றைய தினம் விபரியம் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அதாவது தவறாக புரிந்து கொள்வது. விபரியா மித்யாஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம். அதை பற்றி காட்சி படலத்தில் ஒரு பாடல். ராவணன் சீதையிடம் கூறுகிறான், இது ஒரு அபத்தம். தக்கது என் உயிர் வீடு எனின் தாழ்கிலா தொக்க செல்வம் தொலையும் ஒருத்தி நீ புக்கு உயர்ந்தது எனும் புகழ்போக்கி உக்கது என்னும் உருபழி கோடியோகோகோகோ. சீதையே, நீ இங்கு இலங்கைக்கு வந்ததால் என்னுடைய ஆட்சி மேலும் மேலும் வளர்ச்சியை பெற்றது. நான் சிறப்பாக எனது உயிரை காத்து கொண்டேன். மேலும் நானும் என்னுடைய உறவினர்களும் இந்த இலங்கையையும் எல்லோரும் இன்புற்று இருக்கின்றனர். உன்னால் இந்த லங்கையே லட்சுமிகரமாக ஆனது
என்று ஆக வேண்டி இருக்க, இப்படிப்பட்ட புகழ் உன்னை வந்து சேர வேண்டி இருக்க, ஆனால் நீ என்னை மறுப்பாயாகில் இவையெல்லாம் அழிந்து சீதையை அடைய முடியவில்லை என்கின்ற ஒரு தாபத்தால் நான் ஏங்கி வருந்தி மாண்டு போனால் அது ஒரு இகழாகவே உனக்கு முடியும் என்று ராவணன் சீதையிடம் கூறுகிறான். இது ஒரு விதமான விபர்யயம்.